இல்லை உங்களுக்கு இது புரியுதா புரியலையான்னு எனக்கு தெரியல. அதாவது விஜய் அவர்கள் வெளியில வந்தா என்ன நடக்குங்கிறது மற்றவங்களுடைய உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நீங்க பண்றது எப்படிமா இருக்கு? எங்க தலைவர் வெளியில வர முடியல, எங்க தலைவரை எங்களால கூப்பிட முடியல, அதனால அவர் சார்பா நாங்க ஒரு அட்டையை கொண்டு வச்சு ஒரு கட் அவுட்டை வச்சு நாங்க இதை பண்றோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுல நீங்க ஆத்ம திருப்தி அடைஞ்சிற மாதிரி இருக்கு. இது எப்படி நம்ம காட்டுது? வெறும் ரசிகர் மனப்பான்மை தான் காட்டுது. இந்த கட் அவுட் பாலாபிசம் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி தான் இருக்கு. அப்புறம் மத்தவங்கலாம் குறை சொல்றத நம்ம பாத்தீங்கன்னா நீ ஏன் குறை சொல்ற அப்படின்னு தட்டிக்கிறதுல எந்த ஒரு இதுவுமே இல்லையே. நீங்க பண்றது அப்படித்தானே இருக்கு. நான் உண்மையதான் பேசுவேன், நல்லா புரிஞ்சுக்கணும். யாருக்குமே இதை பத்தி நம்ம பேசியிருக்கோம். அதாவது நீங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா மக்கள் மனசுல நீங்க முத்திரை பதிக்கணும். இவங்க ஆட்சிக்கு வந்தா இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எம்எல்ஏ எம்பி ஆனா நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு நாட்டு நடப்பு இதெல்லாம் பத்தி என்ன தெரியும் அப்படின்னு இருக்கணும். அதை விட்டுட்டு முழுக்க முழுக்க விஜய் அவர் தூக்கி பிடிக்கணும், அவரு கடவுள் மாதிரி கொண்டாடணும் அப்படிங்கிற மனப்போக்கில் மட்டுமே நீங்க இருக்கக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா உங்களால இந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. விஜய் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாரு. அவரு உங்க நினைச்சா பெருமைப்படணும். உங்களை நினைச்சு ஏன்டா இவங்க இப்படி பண்றானுங்க, இவங்களை உண்மை பண்ண முடியும் சொல்லி உங்களை நினைச்சு வருத்தப்பட